ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம 10th தமிழில் இயல் 1ல் அன்னை மொழியை பார்த்தோம். இன்றைக்கி உரைநடை பார்க்கலாம். இதில் தமிழ் சொல்வளம் தேவநேய பாவாணர் எழுதியிருக்காரு. ஸோ இதில் நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். ஸோ நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்கலாம் எக்ஸாமினேஷனில். யார்? மகாகவி பாரதியார். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு இலங்குகிறது நம் செந்தமிழ் மொழி. அனைத்து வளமும் உண்டென்று விடை பகர்கிறது நம் தமிழ் சொல்வளம். ஸோ இந்த நுழையும் முன்னிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொன்னவர் யார்? மகாகவி பாரதியார். இந்த இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். தமிழ் சொல்வளத்தை பல துறைகளிலும் காணலாமேனும் இங்கு பயிர் வகை சொற்கள் மட்டும் சிறப்பாக எடுத்து கூறப்படும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தாவரத்துடைய அடிப்பகுதிக்கு என்ன பேர், தண்டு, கோல், இதெல்லாம் என்ன தூறு, இதெல்லாம் பற்றி தான் இந்த லெசனில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். சொல்வளம். இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்ததாகும். தமிழில்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழிலுள்ள ஒரு பொருட் பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லா குறை எந்த தமிழஞ்சருக்கும் மிக தெளிவாக தோன்றும். தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள என்கிறார் கால்டுவெல். ஸோ இதில் என்ன கால்டுவெல்லுடைய கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழில் மட்டுமே பயன்படுத்தப்படும் தமிழுக்கே சிறப்பாக உரியனாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் இருக்குது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல். அவர் எதில் சொல்லியிருக்காருன்னா, அவர் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ என்னென்னா, தமிழுக்கே உரிய சொற்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் அல்லாத பிற மொழிகள், திராவிட மொழிகள், தெலுங்கு, கன்னடம் முதலிய திராவிட மொழிகளுக்குரிய சொற்களும் தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். யார்? கால்டுவெல். எந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காருன்னா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். அப்போ திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல். தமிழ் சொல்வளத்தை பல துறைகளிலும் காணலாமேனும் இங்கு பயிர் வகை சொற்கள் மட்டும் சிறப்பாக எடுத்து காட்டப்பெறும். அடிவகை. தாவரத்துடைய அடிப்பகுதியை குறிக்கக்கூடிய சொற்கள் என்னன்னு பாருங்கள். தாள், நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடிப்பகுதி நம்ம என்னன்னு சொல்கிறோம்? தாள். நெல், கேழ்வரகு அவற்றுடைய அடிப்பகுதி தாள். தண்டு, கீரைத்தண்டு, வாழைத்தண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய அடிப்பகுதி கீரை, வாழை தண்டுன்னு சொல்லுவாங்க. கோல், நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் அடி. நெட்டி, மிளகாய் செடி இதனுடைய அடிப்பகுதி என்னன்னு சொல்லுவாங்க? கோல்னு சொல்லுவாங்க. தூறு, குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடிப்பகுதி என்னன்னு சொல்லுவாங்க? தூறு அப்படின்னு சொல்லுவாங்க. தாள்னா என்னது? நெல், கேழ்வரகு. அதுக்கப்புறம் தண்டுனா கீரை, வாழை. கோல்னா நெட்டி, மிளகாய் செடி. தூறுனா குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடி. தட்டு அல்லது தட்டை. கம்பு, சோளம், அதாவது கம்பந்தட்டை சொல்லுவாங்களே, சோளத்தட்டை இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. கரும்பினுடைய அடிப்பகுதியை கழின்னு சொல்லுவாங்க. கழைனா மூங்கிலுடைய அடிப்பகுதி. அடினா புளி, வேம்பு முதலியவற்றின் அடி. தட்டுனா சோளத்தட்டு, கம்பந்தட்டு. அதுக்கப்புறம் கழினா கரும்பினுடைய அடிப்பகுதி. கழைனா மூங்கிலோட அடிப்பகுதி. அடினா புளி, வேம்பு இவற்றுடைய அடிப்பகுதி. கிளைப்பிரிவுகள். தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிகளுக்கு வழங்கும் சொற்கள். கவை. கவைனா என்னது? அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை. ஒரு மரம் இருக்குது, அதுலேருந்து பிரியக்கூடிய ஒரு மாபெரும் பெரிய கிளை, அது என்னன்னு சொல்கிறாங்க? கவைன்னு சொல்கிறாங்க. கொம்பு அல்லது கொப்பு. கவையுடைய பிரிவு, அந்த பெரிய ஒரு பகுதியிலேருந்து பிரியக்கூடியது என்னன்னு சொல்கிறாங்க? கொம்பு அல்லது கொப்பு. அதுக்கப்புறம் கிளை. கொம்புலேருந்து வரக்கூடிய ஒரு பிரிவு கிளை. அப்புறம் கிளையிலேருந்து வரக்கூடிய பிரிவு சினை. அப்புறம் சினையினுடைய பிரிவு போத்து. போத்தினுடைய பிரிவு குச்சி. குச்சியினுடைய பிரிவு இனுக்கு. அதாவது அடிமரத்தினின்று வரக்கூடிய பெரிய அந்த மாபெரும் கிளையை தான் என்னன்னு சொல்கிறாங்க? கவைன்னு சொல்லுவாங்க.
அந்த கவையிலிருந்து வரக்கூடியதை வந்து கொம்பு அல்லது கொப்புன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கொம்புலேருந்து வரக்கூடியதை கிளைன்னு சொல்கிறாங்க. அந்த கிளையிலேருந்து வரதை வந்து சினைன்னு சொல்கிறாங்க. சினையிலேருந்து வரதை போத்துன்னு சொல்கிறாங்க. போத்தோடைய பிரிவை வந்து குச்சுன்னு சொல்கிறாங்க. குச்சிலேருந்து வர்றது சின்னதாக இணுக்குன்னு சொல்கிறோம். கவை, கொம்பு அல்லது கொப்பு, கிளை, சினை, போத்து, குச்சு, இணுக்கு. காய்ந்த அடியும் கிளையும் எப்படி வழங்கப்படுது, எந்த பேரில் வழங்கப்படுது அப்படின்னு பார்க்கலாம். காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள். சுள்ளி. சுள்ளினா காய்ந்த குச்சி தான் வந்து சுள்ளின்னு சொல்கிறாங்க. விறகு காய்ந்த சிறு கிளை. வெங்களினா காய்ந்த கழி. கட்டை என்றது காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். இலை வகை பார்க்கலாம். தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள். இலை வந்து புளி, வேம்பு முதலியவற்றுடைய இலையை வந்து இலைன்னு சொல்லுவாங்க. தாள் வந்து நெல், புல் இவற்றினுடைய இலை வந்து தாள்னு சொல்லுவாங்க. தோகைனா சோளம், கரும்பு. அதுக்கு பார்த்திங்கன்னா சோளத்தில் அப்படியே தோகை மாதிரி இருக்கும் இல்லையா, கரும்பு அது மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா இலையை வந்து கரும்பு தோகைன்னு சொல்லுவாங்க. இலை வந்து இதோட இலை. ஓலை வந்து தென்னை ஓலை, பனை ஓலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சண்டு. காய்ந்த தாளும் தோகையும் என்னன்னு சொல்கிறாங்க, சண்டுன்னு சொல்கிறோம். காய்ந்த இலையை வந்து சருகுன்னு சொல்கிறோம். சண்டு வந்து காய்ந்த தாளும் தோகையும், சருகு வந்து காய்ந்த இலை. இலை வந்து புளி, வேம்பு பார்த்தோம். தாள் வந்து நெல், புல் பார்த்தோம். தோகை வந்து சோளம், கரும்புன்னு பார்த்தோம். ஓலை வந்து தென்னை, பனை இவற்றை ஓலை. கொழுந்து வகை பார்க்கலாம். இப்போ கொழுந்து வகை பார்த்திங்கன்னா தாவரத்துடைய நுனிப்பகுதியை குறிக்கும். பார்த்திங்கன்னா தளிர் அல்லது துளிர். நெல், புல் இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, தளிர் அல்லது துளிர் அப்படின்னு சொல்லுவாங்க. முறி அல்லது கொழுந்து. முறி அல்லது கொழுந்துனா புளி, வேம்பு முதற்செவற்றின் கொழுந்து தான் முறி அல்லது கொழுந்துன்னு சொல்லுவாங்க. குருத்து வந்து சோளம், கரும்பு, தென்னை, பனை இவற்றுடைய அந்த நுனிப்பகுதியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, குருத்துன்னு சொல்லுவாங்க. சோளம், கரும்பு, தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து. கரும்புடைய நுனிப்பகுதியை வந்து கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க. கரும்புடைய நுனிப்பகுதி என்னது, கொழுந்தாடை. அதுக்கப்புறம் வந்து பூவினுடைய நிலைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பூவினுடைய நிலைகள் வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். 1 அரும்பு. அரும்பு, போது, மலர், அதுக்கப்புறம் செம்மல். அரும்புனா என்ன, புவியினுடைய தோற்ற நிலை, அதான் அரும்பு. போதுனா பூ விரிய தொடங்கும் நிலை. மலர்னா பூவின் மலர்ந்த நிலை. வீணா மரச்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை. செம்மல்னா பூ வாடின நிலை. மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 இருக்குது. அப்போ இந்த பூவினுடைய நிலைகளில் அரும்பு வந்து பூ இப்போ தான் தோற்ற நிலை. போது வந்து பூ வந்து விரிய தொடங்கக்கூடிய நிலை. மலர் வந்து பூவோட மலர்ந்த நிலை. வந்து மரத்தினின்று பூ கீழே விழுந்த நிலை. செம்மல் வந்து பூ வந்து வாடின நிலை. அடுத்து பாருங்கள், யார் இவர், இந்த பாக்ஸில் இருக்கிறத பாருங்கள். தமிழ் ஆசிரியர், நூலாக்க பணிகளை விரும்பி செய்தவர், சொல்லாராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனார், திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர், பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர், தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கியவர், தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர். இது கொஷின் கேட்கலாம். அதாவது திருவள்ளுவர் தவசாலை அமைத்தவர் யார், பாவாணர் நூலகம் அமைத்தவர் யார், அதுக்கப்புறம் வந்து தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை ஆற்றியவர் யார், தமிழ் வழி திருமணங்களை முக்கியமாக தமிழ் வழியில் திருமணங்களை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்பாங்க. விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். அதற்காக தமிழ்த்தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டார். இறுதிவரை இவ்வாறு எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை நல்கியவர். அதாவது வெளியே இழந்தால் கூட நம்ம தாய் தமிழை இழந்து விடக்கூடாதுன்றதுக்காக திருவிக்கா மாதிரி இவர் என்ன பண்ணார், இமைகளை மூடிக்கொண்டு எழுதக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொண்டார். இறுதிவரை இவ்வாறு எழுதி தமிழுக்கு தனி பெரும் புகழையும் சேர்த்திருக்காரு.
பல்வேறு நூல்களை எழுதியிருப்பினும் இவருடைய நூல்கள்லாம் பாருங்கள். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனார் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெரும் களம் உரை, புறத்திருட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் முதலில் இவர்தம் தமிழ் பணியை தரமுயர்த்திய நல்முத்துக்கள். அவர்தான் உலகப்பெரும் தமிழர் தமிழ்த்து ரா இளங்குமரனார். ஸோ இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார். என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு பாருங்கள். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெரும் களம் உரை, புறத்திருட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் முதலிய இவர்தம் தமிழ் பணியை தரமுயர்த்திய நல்முத்துக்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பிஞ்சு வகை, தாவரத்துடைய பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் பெயர்கள் என்னென்னு பார்க்கலாம். தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் பெயர்கள். பூம்பிஞ்சு, பூவோடு கூடிய இளம் பிஞ்சு வந்து பூம்பிஞ்சுன்னு சொல்லுவோம். இளம் காய், வடு, வடுனா மாம்பிஞ்சு, மூசுனா பலா பிஞ்சு, கவ்வைனா எல் பிஞ்சு, குறும்பைனா தென்னை பனை முதலியவற்றை இளம் பிஞ்சு, முட்டுக்குறும்பைனா சிறு குறும்பை, இளம் நீர்னா முற்றாத தேங்காய், நுழாய்னா இளம் பாக்கு, கருக்கல்னா இளநெல், கச்சல்னா வாழை பிஞ்சு. பாருங்கள், பூம்பிஞ்சுனா பூவோடு கூடிய இளம் பிஞ்சு தான் பூம்பிஞ்சுன்னு சொல்கிறாங்க. இளம் காய் வந்து வடுன்னு சொல்லுவாங்க, மாம்பிஞ்சு. மூசு வளா பிஞ்சு, கவ்வைனா எல் பிஞ்சு, குறும்பைனா தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு, முட்டுக்குறும்பைனா சிறு குறும்பை, இளநீர்னா பார்த்து தெரியும் உங்களுக்கு முற்றாத தேங்காய், நுழாய்னா இளம் பாக்கு, கருக்கல்னா இளம் நெல், கச்சல்னா வாழை பிஞ்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். குலை வகை. தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்கு காய்களையோ கனிகளையோ என்ன சொற்கள் பார்க்கலாம். கொத்து, அவரை துவரை இதெல்லாம் வந்து கொத்துன்னு அவரை கொத்து துவரை கொத்துன்னு சொல்லுவோம். குலை, கொடி, முந்திரி குலை, தூறு, தாறு, தாருன்னு பார்த்திங்கன்னா வாழைக்குலை, வாழைத்தாருன்னு சொல்லுவோம் இல்லையா. வாழைக்குலையை வந்து தாருன்னு சொல்லுவாங்க. கதிர் வந்து கேழ்வரகு, சோளம் முதலியவற்றை வந்து கதிர், சோளக்கதிர் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. கேழ்வரகு கொத்தாக இருக்கும்போது. அழகு அல்லது குரல் வந்து நெல், திணை முதலியவற்றின் கதிர். அழகு அல்லது குரல் நெல், திணை முதலியவற்றின் கதிர். சீப்புனா வாழைத்தாற்றின் பகுதி, வாழை சீப்பு சொல்லுவோம் இல்லையா அது. இதில் வந்து மற்றதெல்லாம் ஓரளவு தெரியும். இதில் பார்த்திங்கன்னா அழகு அல்லது குரல்னால் நெல், திணை முதலியவற்றினுடைய கதிர் தான் வந்து அழகு அல்லது குரல். கெட்டுப்போன காய்கனி வகை பாருங்கள். கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்திற்கேற்ப வழங்கும் பெயர்கள். சூம்பல்னால் நுனியிலே சுருங்கிய காய், நுனியிலே வந்து சுருங்கிய காய் தான் என்னென்னு சொல்கிறாங்க, சூம்பல் சொல்கிறாங்க. சிவியல்னா சுருங்கிய பழம், சொத்தன்னா புழுப்பூச்சி அரித்த காய் அல்லது கனி, வெம்பல்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு, அழியல்னா குழு குளுத்த பழம், அழுகல்னா குழு குளுத்து நாரிய பழம் அல்லது காய், பழம் அல்லது காய். சொண்டுனா பதராய் போன மிளகாய். கோட்டான் காய் அல்லது கூகைக்காய், கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய். தேரைக்காய்னா தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய். அள்ளிக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய். ஒல்லிக்காய் வந்து தென்னையில் கெட்ட காய். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாவரத்தை ஒவ்வொரு நிலையிலும் அதனுடைய பெயர்கள் இருக்குது. பழம், பழத்தோல் வகை பாருங்கள். தொளி மிக மெல்லியது, அந்த தோல் மிக மெல்லியதாக இருக்கும்போது தொலின்னு சொல்கிறாங்க. தோல் வந்து திண்ணமானது, தோடு வந்து வன்மையானது, ஓடு மிக வன்மையானது. குடுக்கை, சுரைக்காயோடைய ஓடு சொல்லுவாங்களே அது குடுக்கைன்னு சொல்லுவாங்க. மட்டை தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி. உமி வந்து நெல், கம்பு முதலியவற்றின் மூடி. கொம்பைனா வரகு, கேழ்வரகு முதலியவற்றின் உமி. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் மணி வகை. மணி வகைன்னு என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். கூலம், நெல், புல் முதலிய தானியங்கள் தான் கூலம் சொல்லுவாங்க. பயறு வந்து அவரை, உளுந்து முதலியன. கடலை, வேர்க்கடலை, கொண்டை கடலை முதலியவை. விதை பாருங்கள், கத்தரி, மிளகாய் ஆகியவற்றின் வித்து. காள்னா புளி, காஞ்சிரை முதலியவற்றின் வித்து.
முத்துனா வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்து, கொட்டை மா பனா பனை முதலியவற்றின் வித்து, தேங்காய்னா தென்னையின் வித்து, முதிரைனா அவரை துவரை முதலியவற்றின் பயிர்கள். இளம் பயிர் வகை. தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள்: நாற்று, நெல், கத்தரி முதலியவற்றின் இளநிலை. கன்று பார்த்திங்கன்னா மா, புளி, வாழை முதலியவற்றின் இளநிலை. குருத்துனா வாழையின் இளநிலை. பிள்ளைனா தென்னையின் இளநிலை. அதுக்கப்புறம் பாருங்கள் குட்டி. குட்டி விழாவின் இளநிலை. மடலி அல்லது வடலினா பனையின் இளநிலை. பைங்கூழ்னா நெல், சோளம் முதலியவற்றின் பசும்பயிர். ஸோ இதுக்கு அடுத்து பாருங்கள், இதுகாறும் கூறியவற்றுள் தமிழ் சொல் வளமுடையதென்றும் தமிழ்நாடு பொருள் வளமுடையதென்றும் தெளிதின் விளங்கும். ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் புல மக்களாலும் அமையப்பெறும். தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்தறிவுடையவர். எத்தனையோ ஆராய்ச்சி நடத்து வரும் இக்காலத்திலும் எத்தனையோ மொழிகள் நின்றும் கடன் கொண்ட ஆங்கில மொழியிலும் நூலிலும் இலையை குறிக்கும் லீஃப் என ஒரே சொல் உள்ளது. ஆங்கில நூல்களிலும் வேறு பல வகைகளும் இலைகளை பாகுபாடு செய்தனரேயன்றி தமிழ் பொதுமக்களை போல வன்மை மென்மையற்றி தாள், இலை, தோகை, ஓலை என பாகுபாடு செய்தாரில்லை. இத்தகைய பாகுபாடு ஏனைய உறுப்புகளுக்கும் செய்யப்பட்டது முன்னர் காட்டப்பட்டது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃபில் அதுவும் இல்லை. கடைசியாக பாருங்கள், கோதுமையை எடுத்துக்கொள்ளின் அதில் சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார் கோதுமை முதலிய சில வகைகள் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டு நெல்லிலோ செந்நெல், வெண்ணெல், கார்நெல் என்றும் சம்பா, மட்டை, கார் என்றும் பல வகைகள் இருப்பதுடன் அவற்றில் சம்பாவில் மட்டும் ஆவிரம் பூச்சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா முதலிய 60 வகைகள் இருக்குது. இவற்றோடு வரகு, காடைக்கன்னி, குதிரைவாலி முதலிய சிறு கூலங்களும் தமிழ்நாட்டிலிருந்து வேறெங்கும் விளைவதில்லை. அதில் ஒரு பாக்ஸ் கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக நாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டிற்குரிய முதல் மொழியும் தமிழ்நாடே அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா பன்மொழி புலவர் அப்பாதுரையார் சொல்லி. உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா. மாநாட்டிற்குரிய முதல் மொழியும் தமிழ் தான். இதை யார் சொன்னால் பன்மொழி புலவர் அப்பாதுரை. ஸோ இந்த லெசனில் வேறு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. நூல்வெளி பார்க்கலாம். நூல்வெளியில் பாருங்கள், மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக. இந்த மொழி ஞாயிறுன்னு யார் சொல்லுவாங்கன்னா தேவநேய பாவாணர். அவருடைய சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம்ன்றதில் தான் இந்த பாடம் கொடுத்துருக்காங்க. இக்கட்டுரையில் சில விளக்கு குறிப்புகள் மாணவன் புரிதலுக்காக சேர்க்க பல்வேறு இலக்கண கட்டுரைகளை மொழியாராய்ச்சி கட்டுரை எழுதிய பாவாணர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். கேட்கலாம், தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார்? உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்கலாம். இதெல்லாம் யாருன்னா தேவநேய பாவாணர். அதாவது தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர், செந்தமிழ் சொற்பிறப்பில் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர், உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். அவ்வளோதான் இந்த லெசனில். ஆனால் கீழே பாருங்கள், இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. எத்திசையும் புகழ் மணக்க கடல் கடந்த முதல் அச்சேரிய தமிழ். போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் 1554 கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்நூல் ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் கேத்திலா டி லிங்கோவா சாமுவல் போர்ச்சுகீஸ். இது அன்றைய காலத்திலே 2 வண்ணங்களில் கருப்பு, சிவப்பு மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதல் அச்சேறியது தமிழ்தான். இதில் பாருங்கள், போர்ச்சுகீசிய நாட்டில் தலைநகர் லிஸ்பன் 1554 கார்டிலா என்னும் முதல் முறையாக தமிழில் அச்சடிச்சிருக்காங்க. இது நூல் ரோமன் வரி வடிவத்தில் அச்சடிப்பட்டுள்ளது. முதல் நூல் இதனுடைய முழு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்டிலா டி லிங்கோவா சாமுவல் போர்ச்சுகீஸ். அது 2 வண்ணங்கள் அச்சிட்ருக்காங்க, கருப்பு, சிவப்பு. ஸோ இந்திய மொழிகளிலே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இயல் 1 இந்த உரைநடை முடியுது. அடுத்தது
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.